அக்ஷதையை பூஜைக்கு பயன்படுத்தலாம், ஆனால் புஷ்பத்திற்கு மாற்றாக பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க நம்ம முன் வைக்கிறோம். அது கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான். அது அப்படியே ஒரு புறம் இருக்கட்டும். பூஜையில அக்ஷதையை பயன்படுத்தலாம்னா எங்க சார் பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னா, அலங்கரணார்த்தே அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லும் பொழுது அக்ஷதை தான் போட போகிறோம். ஆனால் பூஜையிலேயே ஒரு சில உபச்சாரங்களுக்கு மாற்றாக இந்த உபச்சாரம் நம்ம செய்யும் பொழுது அந்த உபச்சாரங்களுக்கு மாற்றாக அக்ஷதையை தாராளமாக பயன்படுத்தலாம் என்று நம்முடைய சாஸ்திரமே சொல்கிறது. அதாவது வஸ்திரம் சமர்ப்பயாமி என்று சொல்வார்கள் இல்லையா, அது வஸ்திரத்திற்கு பதிலாக கூட அக்ஷதையை போடலாம். வஸ்திரம் சமர்ப்பயாமின்னு சொல்லும் பொழுதும் சரி, உபவீதம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவார், அந்த உபவீதத்திற்கு பதிலாக கூட அக்ஷதையை போடலாம். அதே போல ஆபரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லும் பொழுது ஆபரணானி அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி கூட நம்ம அக்ஷதையை சமர்ப்பணம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணுவான் தெரியுமா, ராஜோபச்சார வேதோபச்சார மந்திரோபச்சாரங்கள்லாம் பண்ணும் பொழுது அதுல பார்க்கும்போது சத்திரம் சமர்ப்பயாமி, சத்திரம்னா குடை, இந்த நம்ம ஆலயங்கள்லாம் குடை காமிக்கிற மாதிரி நம்ம வீட்டுல குடையெல்லாம் வச்சிருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி ஷோடச உபச்சாரங்கள் செய்யும் பொழுது அந்த நேரத்துல சத்திரம் சமர்ப்பயாமி எனும்பொழுது அக்ஷதையை போடலாம், சாமரம் விஜயாமி எனும்போது அக்ஷதையை போடலாம். இப்படி ஒவ்வொரு உபச்சாரத்திற்கும் நம்ம அக்ஷதையை போடலாமே தவிர புஷ்பத்தை கொண்டுதான் அர்ச்சிக்க வேண்டும் சொல்றார்.